இதுதான் எங்கள் சர்டிஃபிகேட் ரூல்ஸ். ரீஜனல் ஆஃபீஸரோட படத்தை பார்க்கலாம். ஆனால் பேனல் சொன்னபடி தான் நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. போன வருஷம் டிசம்பர் 29 எங்கள்கிட்ட சேர்மன் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு. இந்த படத்தில் சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால 29 அப்போ ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் 29 மெசேஜ் வந்துருச்சு படத்தை ஹோல்டு பண்ணுங்கன்னு. சென்சார் போர்ட்லேருந்து ப்ரொடியூசர் கிட்ட எப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 5 இடையில ஒரு வாரம் கேப் இருக்குது. எல்லாமே சென்சார் போர்ட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா 2 நாளாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் இஷ்யூ. ஏன் இப்போ நம்ம கேஸுக்குள்ளே போகணும்? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு செல்லாதுன்னு சொல்கிறீங்க. அதை பற்றி மட்டும் ஆர்கியூ பண்ணீங்க. ஏன் மூவி பற்றிலாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சென்சார் போர்டு சரி ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லி தான். அது மட்டும் சொல்லாமல் சேர்மேன் டிசிஷன் இப்படி எங்கள் சைட்லேருந்து ஃபீட்பேக் தர்றதுக்கு ஒரு வாரம் வேணாம், ஒரு 4-5 days கொடுக்கலாம்ல. எங்கள் சைடில் ஒன்றுமே கேட்கல. ஆனால் மூவி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க.